தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இன்றைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். விஷாலின் புதிய படமான கத்தி சண்டை படத்தின் பூஜையோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்கும். சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிக்கும் படம். வடிவேலுவும் விஷாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிக்கும் படம். கூடுதலா சூரியுடைய காமெடியும் இருக்கு. இந்த படத்தை தயாரிக்கிறாரு நந்தகோபால். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து கத்தி சண்டை என்ற திரைப்படத்தோட பூஜா. இது வந்து சுராஜ் சாரோட டைரக்ஷனில் உருவான படம். ஃபர்ஸ்ட் டைம் சுராஜ் சாரோட நடிக்கிறேன். ப்ரொடியூசர் வந்து நந்தகோபால் சார், மெட்ராஸ் என்டர்டெயின்மெண்ட்டோட பேனரில். இதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னா, என்ன வடிவேலுன்னு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது நான் 9 வருஷம் கழிச்சு அண்ணனோட திமிர் படத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். என்னோட ஃபர்ஸ்ட் லுக்கை விட அண்ணனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நீங்கள் எப்போ ஆவலாக பார்க்க போகிறீங்கன்றது நானும் ஒரு ரசிகனாக காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது. பிகாஸ் இட்ஸ் ஃபுல்லி பேக்ட் என்டர்டெய்னர். இதில் சூரி கூட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அண்ட் தமன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறேன். மற்றபடி டூ ஏர்லி டு டாக் அபவுட் த ஃபிலிம். இந்த வருடம் தான் ரிலீஸ் ஆகும். மே 6ஆம் தேதியில் ஷூட்டிங் தொடங்கி கண்டினியூஸாக போக போகிறோம். வடிவேல் சாரோட வடிவேல் சாரோட ஃபஸ்ட் டைமாக நடிக்கிறேன். அவரோட காம்பினேஷனில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைட்டில் கத்தி சண்டை. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எனக்கு இயக்குனருக்கும் என்னோடய ப்ரொடியூசருக்கும் விஷால் சார், டோட்டல் டீமுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். விஷால் சார் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். நான் வந்து தலைநகரம் மருதமலைக்கு அப்புறம் வடிவேல் சார் ஒர்க் பண்ணுறேன். இது ஃபுல் ஒரு காமெடி அண்ட் ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. விஷால் காம்பினேஷனில் ஃபுல்லாக, அதாவது எல்லாருமே எந்த அளவுக்கு எப்படி மருதமலை, தலைநகரம், திமிரு, இந்த மாதிரி எத்தனையோ படங்களில் நீங்கள் எப்படி ரசிச்சிங்களோ அதே அளவுக்கு, அதை விட 100 மடங்கு இந்த படத்தை ரசிக்கக்கூடிய அளவுக்கு நகைச்சுவை. சும்மாவே அவர் குற்றலாமே ஆடுவார். யார் பங்காளி சுராஜ் நகைச்சுவையில். இந்த படத்தில் ரொம்ப அதாவது சீன் பை சீனு அது விஷால் காம்பினேஷனில் இதில் ரொம்ப வித்தியாசமான நகைச்சுவையோட நல்ல கமர்ஷியல் உள்ள அவர் கதை பிரகாரமே இந்த என்னுடைய கேரக்டர் போய்கிட்டே இருப்பான். ஒரு அற்புதமான படத்தில் நடிக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அதிகமாக இருக்குது இந்த படத்தில். சுராஜ் சார், வடிவேல் அண்ணன், விஷால் சார் இவங்களோட காம்பினேஷன் ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த கூட்டணியோட என்னுடைய மெட்ராஸ் என்டர்பிரைஸ் நானும் ஜாயின் பண்ணியிருக்கனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய 3 வெற்றியில் சந்தித்து 4வது வெற்றியை கொடுப்பாங்கிற எந்த ஒரு டவுட் இல்லாமல் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய கத்தி சண்டை மக்களுடைய ஒரு விருப்பமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பிச்சைக்காரன். நடிகர் விஜய் ஆண்டனிக்கு கலெக்ஷன் ஹீரோன்ற பெயரை இந்த படம் மூலமா பெற்று தந்தவர் இயக்குனர் சசி. இயக்குனர் சசி இப்போ சித்தார்த், ஜிவி பிரகாஷ்குமார் இருவரையும் ஹீரோவாக வைத்து ஒரு படத்தை இயக்குறாரு. இந்த படத்தை தயாரிக்க இருக்காங்க ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ். மும்பையின் குடிசை பகுதியில் வாழ்ந்து பேப்பர் பொறுக்கும் இளைஞர்களின் வாழ்வியலை சொல்ல வந்திருக்கும் படம் ஸ்லம் டாக் கோடீஸ்வரன். என் பேர் அருள்ராஜ். நான் தான் அந்த ஸ்லம் டாக் கோடீஸ்வரன் படத்துக்கு தயாரிப்பாளர். நான் அதில் ஒரு ஏசிபி மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது முழுக்க நாங்கள் பாம்பேலே ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நாங்கள் இந்த படத்தில் இருக்க ஆக்டர் அத்தனை பேரும் நான் தமிழியன்ஸ், தமிழ் தெரியாதவர்கள் தான். அவங்க தமிழ் மாதிரியே இருப்பாங்க. அப்படியே ஆர்டிஸ்ட்டை நாங்கள் திறந்து எடுத்து தமிழ் படம் எடுத்திருக்கோம். 5 வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணி அவங்களுக்கு தமிழ்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு வித்தியாசமான படமாக எடுத்திருக்கோம். இதில் முக்கியம் என்னென்னா, ரியல் ஷார்ட்ஸ், இந்த ஸ்லம், இந்த குடிசையில் உள்ளே போய் நாங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்கோம் பாம்பேயில். இது செட்ஸோ ஸ்டூடியோவில் எடுத்தது கிடையாது.
இது 2 பாட்டு வச்சுருக்கோம் நாங்கள். அந்த பாடகர்கள் கூட நாங்கள் தமிழ் தெரியாதவர்கள் தான். அவங்களும் தமிழ் சொல்லிக் கொடுத்து 6 மாதமாக அப்படி ஒரு 5 வருஷமாக பிளானிங் பண்ணி இந்த படத்தை ஒரு வித்தியாசமாக ஒரு அருமையான படமாக தயாரித்திருக்கோம். ஓவியக்கலையில் புதிய புதிய யுத்திகளை கையாள்பவர் ஓவியர் ஸ்ரீதர். இவர் இப்போ புதுமையான ஓவிய கண்காட்சியை வடிவமைச்சிருக்காரு. இதனுடைய சிறப்புகளை சொல்றாங்க ஓவியர் ஸ்ரீதர், சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட நடிகர் பார்த்திபன். ஆர்ட் கேலரிஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வர போரிங்காக இருக்குது. எப்படி சொன்னீங்கன்னா ஒரு 100 பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 2 பெயிண்டிங் உங்களோட கனெக்ட் ஆகுது, மிச்சம் ஒரு 70-80 பெயிண்டிங் உங்களோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த படம், இந்த மியூசியம் எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் வராமல் இந்த பெயிண்டிங் முழுமையாக அடையாது. ஸோ ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ அந்த பெயிண்டிங்கோடு நிற்கிறீங்களோ அப்போ தான் இந்த பெயிண்டிங்கே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இது ரொம்ப க்ரேஸியாக ஃபாரினில் இருக்குது. ஸோ இந்தியாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணி கொஞ்சமாக லேயர்ஸு. ஸோ எங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும், எப்படி நின்று அழகாக இருக்கும், எல்லா பாயிண்ட்ஸும் ஃபுட் மார்க்ஸும் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து சும்மா ஒரு ட்ரையல் ரன் எப்படி இருக்கணும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் ட்ரையல் ரன் ட்ரை பண்ணோம். நேற்று வரைக்கும் 40,000 ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து புதுமை செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஃபோட்டோகிராஃபியோ ஓவியமோ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமேல புதுமையாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 2 பேர் சேர்ந்தாலும் அந்த ஓவியம் வந்து நிறைவடையுதுங்கிறது இதோட கான்செப்ட். அப்புறம் இந்தியாவிலே தான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லி கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி கின்னஸ்க்கு போகிறாருன்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக ஒரு கின்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி உலக லெவலில் ஸ்ரீதர் புகழ் பெறுறதுன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்க ஒருத்தர் அவர். நடிகர் சூர்யா அதிக உழைப்போட நடித்து பிரம்மாண்டமாக தயாரித்திருக்கும் திரைப்படம் 24. இந்த படம் பலவிதமான சிறப்புகளை கொண்டிருக்கு. அதுல என்னென்னன்றத பிரமிப்போடு சொல்றாங்க இந்த படக்குழுவினர். மெல்லிடை பாடல் வந்து லைக் இந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் வந்ததுலேயே ரொம்ப பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங். அதுவும் எனக்கு இவ்வளோ அப்ரிசியேஷன் எந்த சாங்க்கும் ரீசெண்டாக கிடச்சதில்லை. ஸோ எனக்கு ஃபுல்லாக ஆன்லைனில் வந்து கண்டினியூஸாக ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ்க்காகவும் அந்த பாட்டோட எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காகவும். ஸோ அந்த பாடல் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு வந்து முக்கியமான தேங்க்ஸ் வந்து நான் ரமன் சாருக்கும் 2Dக்கும் அப்புறம் டைரக்டர் விக்ரம்க்கும் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த மட்டும் என்னுடைய எல்லா படத்துலேயும் இருக்கிற அதே அளவுக்கு ஆசையோடு தான் இந்த படத்துலேயும் வேலை செஞ்சேன். ஆனால் இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அதில் விக்ரம் இருக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா விக்ரமோட படத்தில் எப்படின்னா இப்போது அந்த ஒரு க்ரைமு, ஒரு ரொமான்ஸு, ஹியூமரு, சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன், என்னென்ன வேணுமோ அது என்னதான் மெயின் கருவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணிடுவார். அதுதான் அவருடைய சாமர்த்தியம். டீசர் ஆரம்பித்ததுலேருந்து, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஆரம்பித்ததுலேருந்து, ட்ரெய்லர் ஆரம்பிச்சதுலேருந்து எங்கே போனாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே சரி, ஒரு ஹலோ ஹாய் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக அந்த டீசர் பற்றியும் ட்ரெய்லர் பற்றியும் 24ங்கிற மூவி பற்றியும் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிச்சயமாக அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ திரு சார் அந்த அழகை வந்து செய்திருக்காரு. நேற்று தான் ஒருத்தங்களுக்கு வந்து 23 வயசு முடிஞ்சு 24 வயசு ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள். இங்கே இன்னொரு ஹீரோயினாக உட்காந்துட்டு இருக்கிற சரண்யா மேம் சொல்லலாம், முந்தா நாள் சொல்லிக்கலாம். I don't know, every time I connect with family, ஒரு படத்தில் நடிக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கூட இருக்கிற அனுபவங்கள், நம்ம பார்த்த மனிதர்கள், அவங்கள தான் கனெக்ட் பண்ண தோணும். எனக்கு அப்படி தான் தோணுது. மற்ற யூனிட் ஆளுங்க பேசும்போது எனக்கு பாஷை தெரியலாம் கூட, யூனிட் ஆளுங்க லைக் பண்ணலாம், they were all enjoying those scenes. எஸ்ஆர் பிரபாகர் அடுத்ததா விக்ரம் பிரபுவை ஹீரோவா வச்சு முடிசூடா மன்னன்ற தலைப்புல ஒரு படத்தை இயக்க போறாரு. இந்த படத்தின் தலைப்பு 1978ஆம் ஆண்டு ஜெயசங்கர் ஹீரோவா நடிச்ச படத்தின் தலைப்பு. சாரல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். வானொலியில அறிவிப்பாளராகவும் தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராகவும் இருக்கும் அசார் ஹீரோவாக நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு DRL. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி, நடிகர் விவேக் உள்ளிட்ட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க.
என்னுடைய பேர் வந்து டிஆர்எல். இந்த சாரல் படத்தோட இயக்குனர். இந்த படம் வந்து ஃபுல் லவ் ஸ்டோரி தான். ஆனால் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை ஒரு புதுமையான ஒரு லவ்வை நான் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த ஹீரோ அசார் நடிச்சிருக்காரு. ஹீரோயினி வந்து ஸ்ரீ பிரியங்கா. இவங்க 2 பேரும் அந்த கதையை கேட்டு நான் என்ன ஃபீல் பண்ணோம் அதை விட மேலே அந்த ஃபீலை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் படம் பிரம்மாண்டமாக வந்திருக்கு. வணக்கம் கலைஞர் டிவி நேயர்கள். நான் உங்கள் ஃபைட் மாஸ்டர் தவசிராஜ் பேசுகிறேன். ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு கதையை எந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு வர முடியுன்றத ரொம்ப திறமையாக செஞ்சுருக்காரு. ஹாய் கலைஞர் டிவி. என்னோட பேர் விஷ்ணு நாராயணன். நான் இந்த சாரல் மூவிக்கு எடிட்டர். இந்த படம் வந்து இப்போது எடிட்டரில் முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட் பிரிண்ட் பார்க்கும்போது நல்லா வந்திருக்காரு. என் பேர் அசார். நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து சாரல் படத்தோட இசை வெளியீட்டு விழா. நிறையா ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க, நிறையா சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வரிசையில் ஹிட்டான சாங்ஸ் உங்களோட ஃபேவரட்டான லிஸ்ட்டில் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக சாரலோட சாங்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, சத்தியமாக. இதுக்கு காரணம் யாருன்னா, இன்றைக்கி விழாவின் நாயகன் இஷான் தேவ் அவரோட இசையில் வெளிவந்த படம் தான் வந்து சாரல். 5 சாங் படத்தில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. 5 சாங்குமே வந்து பயங்கரமாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு 2 மெலடி, ஒரு ஃபோக், அதுக்கப்புறம் ஒரு ரேப் மாதிரி ஒரு சாங்கு, எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சாரல் படம் கண்டிப்பாக அந்த காதல், மைனா, கும்கி இந்த வரிசையில் வந்து உங்களை அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். என்னென்னா ஃபுல்லாக வந்து நம்ம நாடோட கல்ச்சர் மியூசிக் தான் வேணும்னு கேட்டார். ஸோ அதனால் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் வந்து 5 சாங்ஸ் இருக்குது. நம்ம எல்லோருக்கும் பிடிக்கிற சிங்கர்ஸ் ஆண்டனி தாசன் சார், சாதனா சர்கம்ஜி, நிக்கில் மேத்யூ, சோனியா, அந்த மாதிரி நியூ ஜென்ரேஷன் சிங்கர்ஸ் அண்ட் வெல் நோன் சிங்கர்ஸ் எல்லாம் இதில் ஆல்பத்தில் இருக்குது. லிரிக்ஸஸ் வந்து முருக மந்திரம், குணா அண்ட் ஸ்பீட் ஜான்சன். வந்து டோட்டலாக வந்து 5 சாங்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து அசாருக்கு நிச்சயமாக ஒரு சிறந்த படம் அமையணும். முக்கியமாக அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு, அந்த இயக்குனருக்கும் சரி, முதல் படம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர்கள் வரணும், நிறைய பேர் வரணும். ஸோ வாங்க சார், வெல்கம். நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் நம்மளோட வாழ்த்துக்கள். அப்புறம் தமிழ் பேசுகிற நாயகி பிரியங்கா, இன்னும் அந்த அடைமொழியோடு வந்துடலாம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஏற்கனவே கோடைமலை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அது பொண்ணு ஒரு மீட்டரில் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் இல்லை, ரொம்ப அழகாக கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த முகமும் ரொம்ப லட்சணமாக இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, குழம்பாதீங்க, கண்டிப்பாக நல்லா வருவீங்க நம்புகிறேன். சினிமா எல்லோருக்குமானது, யார் வேணாலும் நடிக்கலான்றது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே தெரியும். டிகேஎஸ் சிவா ஹீரோவாக நடித்து தயாரித்திருக்கும் திரைப்படம் எல்லாமே நீதான். என் பேர் கே சிவகுமார். இந்த படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிறேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு லவ் கலந்த ஒரு த்ரில்லிங் படம். ஒவ்வொருத்தரையாக பழி வாங்குறது, அது எப்படி பழி வாங்குறேன், ஒரு வித்தியாசமான முறையில் பழி வாங்குறேன். அதுதான் இதனுடைய கதை கான்செப்ட்டு. கலைஞர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் சின்ராஸ், உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நாங்கள் காமெடி பண்ணியிருக்கோம். நான், ஜெயமணி அண்ணன், தெனாலி 3 பேரும் வந்து ஒரு டீ கடை மேட்ரு. ஒரு வில்லேஜில் எப்படி வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு ஒரு கடையில் போய் ஒன்றுமே இல்லாமல் அவர் எதாவது மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டி அவர்கிட்டே ஆட்டையை போட்டு பிழைக்கிற ஒரு கேரக்டர். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ரவி. படத்தில் குட் லக் ரவின்னு வரும். இந்த படத்தில் மொத்தம் 3 பாடல்கள். 3 பாடல்களுமே நல்லபடியாக வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு சாங் கம்மா கரையோரம், இது வந்து கிராமிய பின்னணி இசையில் வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்கோம். அதில் உருகுதேன்னு ஒரு சாங்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். ஹேமான்றவங்க நியூ சிங்கர் பாடியிருக்காங்க. விக்ரம் செந்தமிழ் அவர் வந்து பாடலாசிரியராக பண்ணியிருக்காரு. கனவோடு வந்தாயே அப்படின்ற சாங்கு அக்ஷயான்றவங்க பாடியிருக்காங்க. ஸோ 3 பாடலும் 3 விதமாக வந்திருக்கு. திரைப்படத்தின் வரவேற்பு நடிகர் விஜய்க்கு புதிய உத்வேகத்தை தந்திருக்கு. பார்த்து பழகப்பட்ட கதையா இருந்தாலும் விஜயின் கெட்டப்புகள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அதனால விஜய் தன்னுடைய 60வது படத்தின் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. பரதன் இயக்கத்தில், சந்தோஷ் நாராயணன் இசையில், தினேஷ் மாஸ்டர் நடனத்தில் விஜய் தன்னுடைய படத்தின் அறிமுக பாடலை நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்தை இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டிருக்காரு விஜய். சப்பானிக்கு காளி கருப்பன் துணை. இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க கார்த்திக் இன்டர்நேஷனல்ஸ். இது எதை மையப்படுத்தி இருக்கு, யாரு சப்பானின்றத இப்ப பார்க்கலாம்.
கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சப்பானி படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் படம் திரைக்கு வர்றதுக்கு இருக்குது. படம் எல்லாம் புதுமுகம்தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறோம். சாங் நல்லா வந்திருக்குது, எல்லாம் கேட்கணும். மதுரைனாலும் மதுரை கான்செப்ட் தான். மக்களுக்கு வந்து எல்லா விருப்பம், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர், கதை எல்லாமே தெளிவாக அமைஞ்சிருக்குது. இந்த படத்தை வந்து நான் ஒரு இணை தயாரிப்பாளராக இருக்கின்றேன். இந்த படத்தினோட டைரக்டர் வந்து கலைச்சந்திரன், அவர் தான் தயாரிப்பாளரும் கூட. எங்களுக்கு பாட்டு சாங்கு அனைத்துமே நல்லா வந்திருக்கு. பொதுமக்கள் அனைவரும் நல்லபடியாக பாருங்கள். கலைஞர் டிவி நிறுவனங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்னோடய பேர் வந்து கலைச்சந்திரன். இந்த படத்தை எடுத்த இயக்குனர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே நான் தான். இந்த படத்தோட கதை என்னென்னா, கதை ஹீரோவோடைய அப்பா அம்மாவை கொண்டுறாங்க, அதை வந்து மையம் வந்து பழி வாங்குறாங்க. இதுதான் படத்தோட கான்செப்ட். நாங்கள் எடுத்த படத்தில் வந்து நல்ல ஒரு லொக்கேஷன், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் நல்லா ஷூட் பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. சாங்கும் அருமையாக வந்திருக்கு. 4 சாங்கும் நல்லா பிரமாதமாக வந்திருக்கு. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கவுண்டமணி ஹீரோவாக நடித்த நகைச்சுவை கலந்த நையாண்டி திரைப்படம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால நடிகர் சந்தானம் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு சிரிக்க வச்சு சிறப்பிச்சாங்க. பாலா என்கிட்ட வந்து பாண்டி நாடு படத்தில் ஒர்க் பண்ண, அப்படி ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். ஒரு ஸ்கிரிப்டு முடித்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு உடனே என்கிட்ட வந்து சொன்னார், சார் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன் சார், ப்ரொடியூசர் ஓகே சார், கவுண்டமணி சார் வச்சு பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க குடும்பத்தாருக்கும் பாலாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. இந்த டைட்டில் ஃபஸ்ட் கேட்கும்போது எல்லாரும் சொன்னது அதே தான். கண்டிப்பாக இப்பயும் சரி எப்பயும் சரி கவுண்டமணி சாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அவர் யாரை வேணால் கலாய்க்கலாம், அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டோம். சீரியஸ் எடுத்து சிரித்து சந்தோஷம். நான் இப்போ நானே கேட்கலாம் சார், என்னை ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம் தான் ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு பேசும்போது என்னை ஏதாவது கலாய்ச்சிருங்க, சந்தோஷப்படுவேன் நான். ஸோ அவர் பேச்சை கேட்க தான் வந்திருக்கோம். நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரம் பேசி நான் உட்காந்து. இந்த படத்துக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம், இந்த டைட்டில் கவுண்டமணி சார், இதுக்காகவே கண்டிப்பாக நானும் இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எல்லாரையும் போல் படம் சீக்கிரம் திரைக்கு வரட்டும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கவுண்டமணி சார்னால எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித் குமார். அவர் எந்த ப்ரெஸ் மீட்லையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து, எனக்கு காமெடி ரெஃபரன்ஸில் எது வேணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக கவுண்டமணி சாரோட ஒரு ஹிட்ஸ் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து தான் நான் பார்ப்பேன். இது என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாஸ்டியூஷன் என்ன காமெடி பண்ணியிருக்காரு, என்ன அடிச்சாங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி காமெடியனாக இருக்கும்போதும் சரி, இப்போ இருந்துட்டு இருக்கும்போதும் சரி, இருக்கிற எல்லா காம்பினேஷனும் நான் சொல்லுவேன். ஒரு லைப்ரரினா அது கவுண்டமணி சார் தான். நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடையாது. இந்த படம் வேறு எங்கேயும் கிடையாது. இந்த படம் விஷ் பண்ணும்போது தான் டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி கவுண்டமணி சார் கேட்டாங்க. நம்ம விஜய் முரளி அவர் சொன்னார், இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணுன்ட்டு. இமீடியட்டாக ஓகே நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா அண்ணனோட ஸ்டேஜில் உட்காரதே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதெல்லாம் உட்கார்ந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 15 கவுண்டர் வந்துருக்கும். பட்டு 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 வரும் எல்லாருக்கும் அப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் நல்ல படமாக அமையணும். சினிமாவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்கிள் இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கே கேட்டாலும் எந்த படம் ஓடுறதில்ல, வசூலாகிறதில்ல, கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்குது. சினிமா பார்க்குறவங்களை விட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகணும்னா படங்கள் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் ஜாஸ்தியாக வரணும்னா தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தேட்டர் கிடைச்சாலும் ஒரு படம் 26 தேட்டர்லையும் ஒவ்வொரு ஷோ போடுது. சரி, ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில் 10 மணிக்கு டிக்கெட் இருக்குங்களா, சார் இது நைட் ஷோ தான், இங்கே வராதுங்க அப்படின்ட்டான். சரி, இன்னொரு தேட்டரில் ஓடுது, அங்கே போய் பார்க்கலான்னு போனால், சார் இது மார்னிங்கே ஷோ முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. மூணாவது இன்னொரு தேட்டருக்கு போனால், சார் நேற்று அந்த படத்தை எடுத்தாச்சு சார். இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு அளவு அது வச்சா நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும்.
இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக டிவி மீடியா பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது ப்ரொடியூசர் சண்முகம் அவர்கள், டைரக்டர் கணபதி பாலமுருகன் அவர்கள், இவங்க வந்து என்கிட்ட கதை சொன்னார். பாலமுருகன், இது ஒரு புதுசாக இருக்கும், ஒரு கேரவனுக்குள்ளேயே நடக்கிற கதை, கேரவனுக்குள்ளேயே எப்படி இப்போ 2.5 மணி நேரம் நடத்த முடியும்? இல்லைன்னா கேரவன் விட்டு இறங்குவீங்க, ஏறுவீங்க, மறுபடியும் கேரவனுக்குள்ளே போவீங்க, அப்படி சொல்ல கதை சொல்லும்போது அப்படின்னு. இந்த படத்தில் எல்லா அம்சமும் இருக்குது. ஃபுல் காமெடி படம். இந்த காமெடி படத்தில் காதல் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்கே இருக்குது. அதனால் இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை அம்சமும் இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கோக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 120 பீட்டா போட்டால் என்ன போய்ட்டுருக்குமோ அந்த போய்ட்டு. இன்றைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.